சொல்லிக்கிறோம். எங்களை இங்க இருக்க சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. நம்ம திண்டுக்கல் விளாக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விளாக் மட்டும் இல்லாம ஈவெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய கார்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாட்டுப்புற கலைகளை நிறையவே அழிஞ்சிட்டு வருது. அதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்கள் காலேஜில் கற்றுக்கிட்டதை இப்போ யோகம் கலைப்பட்டறை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு எல்லா ஈவெண்ட்ஸ்லையுமே ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸை எல்லா ஈவெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு அதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் ஃபுல்லாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ப்ரொமோஷன்ஸ் கண்டென்ட்டாக இருக்கட்டும், நிறைய வந்துட்டு பப்ளிக் கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். குட்டீஸ் ஒரு சின்ன ஒரு கைத்தட்டின்னு பார்ப்போம். ஓகே ஓகே. இந்த கைத்தட்டல் எதுக்குன்னா, இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்துட்டு நீங்கள் கலை மீது ஒரு ஆர்வம் கொண்டு இந்த சம்மர் கேம்பை வேஸ்ட் பண்ணாமல் நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு தான் அந்த கைத்தட்டு. ஓகேவா? இன்னொரு கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா நீ இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாமல் உங்களுக்கு பிடிச்சதை நீ போய் பண்ணு, நான் சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீ ஜெயம் கலாலயம் வந்துட்டு சம்மர் கேம்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க. எல்லாருமே இந்த சம்மர் லீவை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படி தானே? அது மட்டும் இல்லை, இந்த சம்மர் கேம்பை வந்து இந்த பசங்க மட்டும்தான் உருப்படியாக பயன்படுத்திக்க போகிறோம். ஈவெண்ட் போனோம்ல, ஒரு குட்டி பாப்பா என்ன பண்ணிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் பார்த்துட்டு எந்த போனே செல்ஃபோன் கிடையாது. ஆனால் அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. அந்த குழந்தை செல்ஃபோனை பார்த்துட்டு செல்ஃபோனை எடுத்துட்டு அழுக ஆரம்பிச்சது. திரும்பி செல்ஃபோனை கொடுத்தா அழகை நீ பாடிடு. ஸோ இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க பிடிச்ச அளவுக்கு பண்ண வைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பிடிச்ச அளவுக்கு பண்ண வச்சு நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் சொல்லி நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். மேம் ஃபவுண்டர் ஜெயந்தி மேம் எங்கே இருக்கீங்க? மேம் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேம். ஏன்னா கிட்ஸை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு மாதம் சொல்ல முடியாது, 23 வருஷமா இந்த ஜெயம் கலாலயமே இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் நம்ம. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அகாடமி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப ரேரு. பெஸ்ட்டுன்னு சொன்னால் நம்ம ஜெயம் கலாலயம் தான். ஏன்னா இந்த அகாடமியில் மேம் எத்தனை கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு லிஸ்ட் அனுப்புனீங்க, அதில் பார்த்தா ஒரு 20+ மேலே இருந்துச்சு. அது மேம் வந்து 2003 ஆரம்பிச்சாங்க மேம். சரியா? 2003 ஆரம்பிச்சு மொத ஒரு ஸ்டாஃபு, ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரே ஒரு ஹிந்தி கிளாஸஸ் தான் மேம் ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100கணக்கான, அதாவது 10 வருஷம் ஆச்சு இந்த இது கேம்ப் ஆரம்பிச்சு. 20 வருஷம் சம்மர் கேம்ப் 10 வருஷம் ஆச்சு. ஸோ 23 வருஷமா மேம் ஜெயந்தி மேமும் அறிவு சார் சேர்ந்து இந்த சம்மர் கிளாஸை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மேமுக்கு பெரிய கைத்தட்டல் மேம். நிறைய கைத்தட்டல் கொடுக்குறேங்க. ஏன்னா நம்ம ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறது பெருசு இல்லை, அந்த ஃபீல்டை வச்சு நம்ம வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பெருசு. கலை மேலே ஒரு ஆர்வம் வச்சு அந்த கலைகளை வந்துட்டு எல்லா விதத்துலையுமே எல்லா கலைகளுமே எல்லாருக்குமே சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த ஜெயம் கலாலயம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் 2 டைம், நம்ம தமிழ்நாட்டுக்காண்டி குடியரசு தின பரேடில் வந்துட்டு 2 டைம் நாங்கள் டெல்லியில் ஆடி இருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து 2 டீம் போச்சு, அது சென்னையில் ஒரு டீமு, நம்ம திண்டுக்கல்லேருந்து ஜிடிஎன் டீமு தமிழ்நாட்டுக்காண்டி ஆடுறதுல நாங்கள் உண்மையிலேயே பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா 2 டைம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்காண்டி ஆடி இருக்கோம். எவ்வளவோ போட்டிகளை கடந்து தான் அங்கே போயிருக்கோம். அப்படி இருக்க எங்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலைகள் மேலே ரொம்பவே ஆர்வம். ஆனால் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கேன். இந்த தமிழ்நாட்டுக்கு ரெஃபர் பண்ணி போனப்ப இங்கே மதிச்சாங்க. ஆனால் அங்கே டெல்லி போனப்ப தமிழ் ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அங்கே வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ அங்கே நாங்கள் ரெஃபர் பண்ணி அங்கே வின் பண்ணி அங்கே ஆடி இருந்தது. இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் மூலயமா நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்கள் 10 பேர் போனோம். கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேர் 8 பேர் இருக்காங்க. முதல் தடவை போடும்போது 3 பசங்க 7 பொண்ணுங்க போனோம் ஃபர்ஸ்ட் டைமு. செகண்ட் டைம் போடும்போது 7 பசங்க 2 பொண்ணுங்க மொத்தம் போயிட்டு வந்தோம். ஸோ 2 டைம் தமிழ்நாடு ரெஃபர் பண்ணி நாங்கள் இந்த கலைகள் அழிஞ்சோட கலைகள் தேவராட்டம், சில்லாட்டம். ஸோ இந்த கலைகள் தெரியுமான்னு தெரியல, நாங்கள் தேவராட்டம் சில்லாட்டம் இதை ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் போய் போனோம். ஏன்னா முழுக்க நாங்கள் வந்து சந்தனம் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா முழுக்க சந்தனம் போட்டு தான் ஆடுவோம். அங்கே -3 டிகிரி டெல்லியில், அதுலேயுமே ஷர்ட் இல்லாமல் சந்தனம் போட்டு தான் ஆடணும். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. காலேஜ் முடிச்சோன்னா ஒரு 1 இயர் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். சரி நம்ம ஏன் இந்த கலைகளை விடணும், அதை எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ யோகம் கலைப்பட்டறைன்னு ஒன்று ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கலைகள் சார்ந்த ஒரு ஈவெண்ட்டில் எங்களை சீஃப் கெஸ்ட்டாக கொண்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். ஏன்னா இதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். கிட்ஸு வந்துட்டு எல்லாமே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஜெயம் கலாலயம் நம்ம திண்டுக்கல்ல இருக்கிறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் மேம். இந்த யோகம் கலை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மந்த்துக்கு மேடம்
யோகம் கலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆரம்பிச்சோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டென்ஸ் தான். எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து எல்லா ஈவெண்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பசங்க அது காலேஜ் வெளியே பிடிச்சி நாங்கள் தான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து கருப்பசாண்டா வீடியோ எடுத்துருக்கீங்க தான் எங்கள் எடிட்டர். ஸோ அவர் தான் கருப்பசாமி ஆட்டமும் காந்தர் ஆட்டமும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை யங்ஸ்டர்ஸ் ஏன்டா இதை பண்றீங்க, யங்ஸ்டர்ஸ் எப்படி இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. இது ஏன் நீங்க எடுத்து பண்றீங்க? எங்களுக்குள்ள வந்துட்டு எங்க ஒரு 5 வருஷமா நாங்க படிச்சதுனாலையும் என்னவான்னு தெரியல,